இன்றைக்கி ஒரு லேஸ் ஒர்க் ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ரவுண்ட் ஷேப் தான் ப்ளைனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைனுமே கிடையாது. வெறும் லேஸ் ஒர்க் வச்சு மட்டும்தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் 1/4 இன்ச்சு வந்து கொடுக்கறது வேஸ்ட்டு தான். ஏன்னா 1/4 இன்ச்சு வச்சோம்னா ஸோ இதில் இருக்கிறதே தெரியாது அந்த டிசைனு. அதனால் 1/2 இன்ச்சு பட்டை லேஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். க்ரீன் கலர் பாருங்கள், பார்த்துக்கிடுங்க. இந்த லேஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணி இந்த ஃபினிஷிங் நான் காட்டுறேன், பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும், பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் லாங்கில் பார்த்தாலும் சரி, கொஞ்சம் கிட்டக்க பார்த்தாலும் சரி, அந்த டிசைன் வந்து இருக்கிற மாதிரி நல்லா அழகாக எடுத்து காட்டும். ஸோ ஒரு டிசைனும் இல்லை மக்களே, வெறும் ப்ளைன், வெறும் ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஃப்ரண்ட் சைடும் சரி, பேக் சைடும் சரி, எனக்கு நிறையா டிசைன் வச்சு தைச்சி போட்டுருக்கேன் நிறையா. ஸோ இந்த டைம் கொஞ்சம் நம்ம ப்ளைனாக வச்சுப்பேன்னு சொல்லி நான் ரெடி பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த ஃப்ராக்கை நான் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, பேக் சைடு குஞ்சம் மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ அந்த குஞ்சமும் வச்சுட்டு ஸோ இன்றைக்கி வந்து இந்த துணி நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ பார்த்துக்கிடுங்க எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், நான் வச்ச அந்த லேஸ் ஒர்க் மட்டும் பாருங்கள். நான் லாங்கில் காட்டினாலும் சரி, நான் கிட்டக்க காட்டினாலும் சரி, அந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. நான் முந்தானி பீஸை தான் எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்தானி இல்லாமல் நடுவில் இருக்கிற பார்ட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். கையில் இருக்கிற பார்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ளவுஸு, அதாவது சேரீலேயே அட்டாச்சிங்கில் வருது பார்த்திங்களா, அந்த ப்ளவுஸை வந்து நான் கைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கையிலேயே நான் லேஸ் டிசைன் வச்சுருக்கேன், பார்த்துக்கிடுங்க. அந்த கரையை வந்து கீழே வச்சுட்டு அந்த ப்ளவுஸை வந்து நான் கைக்கு கொடுத்துட்டேன். ஸோ முந்தானி வந்து நடுப்பாட்டில் இருக்குது. கீழே இருக்கிற லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புடவையில் இருக்கிற சென்டர் பார்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன் மக்களே. ஸோ நான் வச்சுருக்கிற ஃப்ளீட்டை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏற்கனவே இந்த ஃப்ளீட்டை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஸோ நான் எப்பயும் ஒரே மாதிரி ஃப்ளேட் வைக்காமல் பார்த்துக்கிடுங்க, ஒன் பை ஒன்னாக நான் எப்படி ஃப்ளேட் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிடுங்க. இது வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ் நீங்கள் போடும்போது தான் தெரியும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோக்கும் தெரிவிச்சிக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளீட் வச்சு ஒரு அயன் பண்ணி நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி சேஃப் வந்து நீங்கள் எத்தனை டைம் இதை வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் சேம் அதே மாதிரியே உங்களுக்கு அது எடுத்து காட்டும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறவங்க டெய்லராக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள் எப்படி நான் ஃப்ளீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் நார்மலான ஃப்ளீட் இது கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து இன்சைடும் செட் பண்ணி நம்ம எடுத்து மடித்து வைக்கிறது தான். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. ஸோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த துணியை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஸோ முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சேரீ மக்களே, ஃபுல் சேரீவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ தேங்க்யூ.